ஸோ இப்போ நமக்கு ஜெயச்சந்திரன் காஸ்மியோட தோழர் ஒரு ஷார்ட் ஃபிலிம்ங்கும்போது நமக்கு அப்படியான பயம்லாம் இல்லை. ஏன்னா அவர் அடிப்படையில் ஒரு நல்ல சிந்தனைவாதி, பொலிட்டிக்கலாக ரொம்ப கிளாரிட்டியான ஒரு ஆள். பார்க்கலாம் அப்படின்னு ஒரு நல்ல எதிர்பார்ப்போடு தான் பார்த்தேன். ஆனால் நிச்சயமாக அந்த எதிர்பார்ப்பை வந்து 100% வந்து ஏமாற்றாத ரொம்ப 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 ஜஸ்டிஃபை பண்ண ஒரு ஷார்ட் ஃபிலிம். டெக்னீஷியனாக வந்து நம்ம ஃபிரோஸ் தோழர் சொன்ன மாதிரி வந்து ஐடியாலஜியாக அந்த ஷார்ட் ஃபிலிமை பற்றி பேசுகிறதுக்கு நிறைய இருக்குது. இன்றைக்கி ரொம்ப பொருத்தமான ஒரு நாளில் அந்த விழா நடக்குது. இன்றைக்கி ஈராக் மீது வந்து வல்லாதிக்க நாடுகள், அமெரிக்கா போன்ற நாடுகள் வந்து இன்றைக்கி குண்டுமலை புழிஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நம்ம அந்த ஷார்ட் ஃபிலிமை வந்து அதுவும் வந்து ஒரு யுத்த பூமியில் நடக்கக்கூடிய ஒரு ஷார்ட் ஃபிலிமை நம்ம பார்க்குறோங்கிறது வந்து ஒரு 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 அழகிய முறை நான் பார்க்குறேன். டெக்னிக்கலாக எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னென்னா, ஒரு சிங்கிள் ஷாட், ஏன்னா இப்போ நம்ம ஃபிரோஸ் தோழர் சொன்ன மாதிரி ஒரு டெக்னிக்கலாக நம்ம ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ கடலுக்கு நம்ம ஷூட் பண்ண போகிறோம்னா கடல் சம்மந்தப்பட்டமான விஷயமா இருந்தால் போகணும்லாம் போகக்கூடாது. கடல் ஒரு அழகு. இப்போ மலைக்கு நம்ம ஊட்டிக்கு போகிறோம் அப்படின்னா இப்போ வந்து நம்ம ஒரு கதையை எடுத்துகிட்டு ஊட்டிக்கு போவோம். ஆனால் ஊட்டிக்கு ஒரு கதை இருக்கும், அந்த கதையை நம்ம எடுத்து வந்திருக்கவே மாட்டோம். இப்போ பாலுமேந்திரா சாரே பார்த்தீங்கன்னா எல்லா கதையும் எடுத்துகிட்டு ஊட்டிக்கு போவார். ஆனால் கடைசி வரைக்கும் ஊட்டியோட கதையை சொன்னாருன்னா சொல்லவே இல்லை. வந்து இப்போ ஒரு அழகியலாக நமக்கு வந்து அது பெரிய சப்போர்ட் பண்ணும். ஆனால் காட்சி ரீதியாக நமக்கு சப்போர்ட் பண்ணுறது வந்து அதோடைய ஐடியாலஜியாக பொலிட்டிக்கலாக அது நமக்கு வந்து எவ்வளோ தூரம் வந்து அது நம்ம எடுத்துக்கக்கூடிய களத்துக்கு அது உண்மையாக இருக்குதுன்னு பார்க்கணும். இப்போ அந்த வகையில் வந்து சிங்கிள் ஷாட் அப்படிங்கிறது இதுக்கு ரொம்ப பொருத்தமான ஒன்றா இருக்குது. வாழ்த்துக்கள் தோழர்.